ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் தான். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆர்னமெண்ட் செய்கிறதுக்கு நான் பாவிக்கிற நூல் பார்த்தீங்களா, ஹொபி என்ற ஒரு பிராண்டில் இருந்து 4 மில்லிமீட்டர் மொத்தமான நூல் எடுத்திருக்கிறேன். இந்த ஆர்னமெண்ட்ஸுக்கு நான் 2 நிற நூல் சேர்த்து பாவிக்கிறேன். அதால் நான் உங்களுக்கு 2 நிற நூல் காட்டுறேன். நான் உங்களுக்கு என்ன வடிவத்தில் நாங்கள் இதை செய்கிறோம்னு முதல் காட்டிக்கல ஒரு சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் சேர்ந்து காட்டினான். இப்போ அதே இன நூல் தான் நான் நிறம் மாற்றி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். பிறகு நீங்கள் குழம்பிடாதீங்கோ, ஞாபகத்தில் வச்சிருங்கோ. நீங்கள் இந்த ஆர்னமெண்ட் செய்யக்குள்ள எடுக்கிற நூல் பந்து ரெண்டும் ஒரே இனமான நூலாக வேறு நிறத்தில் எடுத்துக்கொள்ளுங்கோ. ஏனெண்டா ஒரு பந்து வேறு இனத்திலையும் ஒரு பந்து வேறு இனத்திலும் எடுத்தீங்களா இந்த கோட் அதாவது இந்த நாங்கள் ஒரு கிரிக்கெட் கோட்டாக செய்து போட்டு தான் இதை ஆர்னமெண்ட்ஸாக மாற்ற போகிறோம். அப்போ இது வடிவில்லாமல் வந்துடும். அதால் நீங்கள் பாவிக்கிறது ஒரே இனமாக பார்த்து கொள்ளுங்கோ. இந்த இதுக்கு பின்னுறதுக்கு நான் 4 மில்லிமீட்டர் பின் எடுத்திருக்கிறேன். அது இந்த நூலுக்கு பொருத்தமான பின். உங்களுக்கு தெரியும், நான் இந்த வீடியோ எல்லாத்திலையும் சொல்லுறேன். நீங்கள் என்ன விதமான கிரிக்கெட்டிங் ப்ராஜெக்ட் செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பாவிக்கிற நூலுக்கு பொருத்தமான பின்னை பாவிச்சு கொள்ளுங்கோண்டு. அப்போ தான் உங்களோட கிரிக்கெட்டிங் ஒர்க் நீட்டாக வரும். முதல்ல இப்படி நூலை எடுத்துக்கொள்ளுங்கோ. எடுத்துட்டு ஸ்லிப் நோட் ஒன்று போட்டு கொள்ளுங்கோ. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த ஆர்னமெண்ட் செய்கிறதுக்கு ஒரு கோட்டாக நாங்கள் செய்தெடுக்க போகிறோம். நான் இந்த கோட் முதல் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் நான் இப்போ உங்களுக்கு இந்த ஆர்னமெண்ட்ஸுக்கு செய்து காட்டுறேன். இந்த கோட் எப்படி செய்கிறோம்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான அளவு நீளத்துக்கு, அதாவது இந்த ஆர்னமெண்ட்ஸ் எவ்வளவு பெருசாக வரணும், எவ்வளவுத்துக்கு நீங்கள் வட்டமாக இதை செய்ய போகிறீங்களோ அந்த வட்டத்துக்கு அளவாக நீங்கள் இந்த கோட்டை செய்து எடுக்கணும். நான் இந்த ஆர்னமெண்ட் செய்கிறதுக்கு இப்போ 50 செயின் போட்டு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த ஆர்னமெண்ட்ஸின் வட்டம் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கு. முன்னுக்கு நாங்கள் இந்த வட்டமாக செய்து தான் இதை ஆர்னமெண்ட்ஸ் ஆக்குறோம். அப்போ அந்த வட்டத்துக்கு தேவையான அளவு நீளத்துக்கு நீங்கள் செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 50 செயின் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு செய்து காட்டுறேன். நான் இப்போ எனக்கு தேவையான அளவு வட்டத்துக்கு செயின் போட்டு எடுத்துட்டேன். நான் 50 செயின் போட்டு எடுத்திருக்கிறேன் இந்த ஆர்னமெண்ட் செய்கிறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு கூட்டி குறைச்சி செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்கோ. சின்னனா செய்ய போகிறீங்களன்னு சொன்னால் குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கோ, பெருசாக செய்ய போகிறீங்களா கூட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இங்கே போட்டு வச்சிருக்கிற எல்லா செயினுக்குள்ளையும் 3 தடவை டபுள் க்ரோஷே போட்டுக்கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கோ, முதலாவது செயின் இங்கே இருக்குது. இந்த நூலில் இருக்கிற இந்த பின்னில் இருக்கிற இந்த லூப்பை கொஞ்சம் இப்படி நீட்டிக்கொள்ளுங்க. இந்த லூப்பை கொஞ்சம் நீட்டிக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் நாங்கள் டபுள் க்ரோஷே தான் போட்டு எடுக்க போகிறோம் எல்லாத்துக்கும். அப்போ டபுள் க்ரோஷே எடுக்க கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ இப்படி நீட்டிட்டு இந்த முதலாவது செயினுக்குள்ள இப்படி ஜாயின் ஓவர் செய்து முதலாவது செயினுக்கு இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்து டபுள் க்ரோஷே, உங்களுக்கு தெரியும் டபுள் க்ரோஷே எப்படி போடுறேன்டு. பிறகு இன்னும் ஒரு தடவை இன்சர்ட் பண்ணி 2வது டபுள் க்ரோஷே. இப்போ திருப்பி இன்னும் ஒரு தடவை ஜாயின் ஓவர் செய்து இன்சர்ட் பண்ணி 3வது டபுள் க்ரோஷே. பார்த்தீங்களா, இந்த முதலாவது செயினுக்குள்ளேயே நாங்கள் 3 தடவை டபுள் க்ரோஷே போட்டு எடுத்திருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சிருக்கிற எல்லா செயினுக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு வச்சிருப்பீங்க. அந்த செயின் எல்லாத்துக்கையும் ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் 3 தடவை. இப்போ ஒரு தடவை,
2 தடவை, பிறகு 3 தடவை. அதே சேம் செயினுக்குள்ள நாங்கள் 3 தடவை டபுள் க்ரோஷே செய்யலாம். இப்போ அடுத்த செயின் பாருங்க, இந்த செயினுக்குள்ள இதுக்குள்ள 1 தடவை, சேம் இதுக்குள்ளேயே 2வது தடவை, இப்போ 3வது தடவை. உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்கள் இப்படி செய்து கொண்டு போய்க்கல உங்களுக்கு இப்படி ஒரு சுருண்டு கொண்டு ஒரு வளைஞ்சு உங்களுக்கு இப்படி ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் போட்டு வச்சிருக்கிற எல்லா செயினுக்குள்ளேயும் நீங்கள் செய்து கொண்டு வரைக்கல உங்களுக்கு இப்படி ஒரு சுருண்டு 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 ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு வரும். இதே மாதிரி நீங்கள் நீளமாக செய்து கொண்டு வாங்கோ. நானும் உங்களுக்கு நீளமாக செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன், நான் போட்டு வச்சிருக்கிற செயின் எல்லாத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா செயினுக்கும் இப்படியே டபுள் க்ரோஷே போட்டுக்கொண்டு வரைக்கல பார்த்தீங்களா, எங்களுக்கு ஒரு வடிவான ஒரு சுருண்டு சுருண்டு ஒரு வடிவான பேட்டர்ன் வந்து எங்களுக்கு வந்துட்டுது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, நல்ல வடிவாக உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து வந்துட்டுது. இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும், எங்கேயுமே நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ ஒரு செயினுக்குள்ள 2 டபுள் க்ரோஷே செய்துட்டு மற்ற செயினுக்குள்ள 3 டபுள் க்ரோஷே செய்வீங்களா, இதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான வடிவில் உங்களுக்கு இந்த வளைவுகள் வராமல் விட்டுடும். அதால் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருங்கோ, நீங்கள் இருக்கிற எல்லா செயினுக்குள்ளேயும் 3 தடவை டபுள் க்ரோஷே போட்டிருக்கிறீங்களோன்றதை நீங்கள் திரும்ப திரும்ப கவனித்து கொள்ளுங்க. அப்போ தான் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சரியாக வடிவாக வரும். இப்போ கடைசியாக நீங்கள் கடைசி வரையும் நீங்கள் செய்து கொண்டு வந்திருப்பீங்கள். இந்த இடத்துல நீங்கள் இப்படியே கடைசியாக செய்துட்டு ஒரு ஸ்லிப் நோட் ஒன்று போட்டுட்டு இவரை வந்து இப்படி நல்ல வடிவாக இறுக்கி கட்டிட்டு நீங்கள் கட் பண்ணி கொள்ளுங்க மிச்ச நூலை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இது வந்து ஒரு கிறிஸ்மஸுக்கு நாங்கள் செய்கிற ஒரு ஆர்னமெண்ட்ஸ் உண்டு, அதால் நான் இதை பச்சை கலரில் எடுத்திருக்கிறேன். பிறகு இதே மாதிரி நான் ஒரு வெள்ளை நிறத்திலையும் இப்படி செய்திருக்கிறேன், உங்களுக்கு பார்க்க தெரியுது. இப்போ இதுவும் வந்து நான் 50 செயின் போட்டு தான் செய்திருக்கிறேன், இதுவும் 50 செயின் போட்டு தான் செய்திருக்கிறேன். இந்த 2 நூலும் பார்த்தீங்கன்னா ஒரே இனமான நூல்கள், ஒரே மொத்தமான நூலாக நான் எடுத்திருக்கிறேன். அதுதான் உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் ஒரே மாதிரி எடுத்தீங்களா தான் நாங்கள் இதை வந்து 2ஐயும் இப்படி சுற்றி சுற்றி எடுக்க போகிறோம் இதுக்குள்ள. அப்போ எங்களுக்கு ஒரே மாதிரி வடிவாக வரும். அதோட நீங்கள் இந்த 50 செயின், இப்போ நான் 50 செயின் போட்டிருக்கிறேன்டா, ரெண்டுமே ஒரே சரி சமனாக இருக்கிறதா பார்த்துக்கொள்ளுங்க. ஏனெண்டா ஒன்றுக்கு வந்து நீங்கள் 49 செயின் போட்டுட்டு ஒன்றுக்கு வந்து 50 போட்டாலும் இந்த பேட்டர்னுக்கு வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்க காணாமல் வரும், இது பார்க்க வடிவில்லாமல் வந்துடும். அதால் இந்த ரெண்டும் வந்து ஒரே அளவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், அதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி இதை ஜாயின் பண்ணுவோம்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி எடுத்துட்டு இப்போ இதையும் இப்படி எடுத்துட்டு நாங்கள் ஒன்றுக்குள்ள சுத்த போகிறோம். இப்போ இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சுக்கொள்ளுங்க, வச்சுட்டு பாருங்கோ இப்படி ஒன்று நாங்கள் சுற்றி கொண்டு வர போகிறோம். உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி தண்ணிட்டு இப்படி ஒவ்வொன்றுக்கு இடையால் இப்படி நீங்கள் வளைச்சி சுற்றிக்கல இவர் வந்து இப்படியே சுற்றி கொண்டு வருவார். பார்த்தீங்களா, ஒன்றை விட்டு ஒன்று நிறமாக எங்களுக்கு இது வந்து இப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கொண்டு வருது. இப்படியே நீங்கள் சுற்றி கொண்டு வாங்க. நீங்கள் இது வரையும் கடைசி வரையும் நீங்கள் செய்திருப்பீங்க, அது வரையும் இப்படியே நீங்கள் சுற்றி கொண்டு இப்படி சுற்றி எடுத்துக்கொண்டு வாங்க. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, ஒரு நல்ல வடிவான ஒரு பேட்டர்னாக உங்களுக்கு இது தெரியுது, பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணி கொண்டு வரைக்கல பார்த்தீங்களா, நீங்கள் சரியாக இதை வந்து செய்து எடுத்திருந்தீங்களா உங்களுக்கு எல்லாம் இப்படி சமனாக ஒரே மாதிரி எங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இதை கூட செய்திருந்தீங்களா உங்களுக்கு இது வந்து வடிவில்லாத ஒரு தன்மையை வந்து எங்களுக்கு தந்துடும், குறைய வந்துடும். உங்களுக்கு பார்க்க தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் செய்து எடுத்துட்டோம். இப்படி எடுத்துட்டு நாங்கள் இவரை வந்து இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, ஒரு வட்டமாக இப்படி ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ
இப்போ இப்படி இருக்குது. நாங்கள் இதை வந்து ரெண்டையும் இப்படி கட்டி எடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியுது, இந்த பேட்டர்ன் தான் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட்டில் காட்டியிருப்பேன். இதே மாதிரி நாங்கள் இந்த பேட்டர்னை செய்து எடுத்திருக்கிறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்படி ஒரு போ ஒன்று செய்தெடுக்க போகிறேன். அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் கொழுவுறதுக்கு, இப்படி கொழுவி விடுறதுக்கு இப்படி ஒரு நாடா மாதிரி செயின் வந்து போட்டு எடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த போ செய்கிறதுக்கும் அந்த ஹேங் பண்ணி விடுறதுக்கும் வந்து செயின் போட்டு எடுக்க போகிறேன். நான் வந்து 50 செயின் வந்து ரெண்டுக்கும் 50 செயின் போட்டு இந்த இதாக வந்து எடுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எவ்வளவுத்துக்கு உங்களுக்கு போ வந்து நீளமாக இருந்தால் வடிவாக இருக்குமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து செயின் போட்டு எடுத்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஹேங் பண்ணி விடுறதுக்கு மேலே வந்து ஹேங் பண்ணி விடுறதுக்கு அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நீளமாக அந்த ஹேங்கிங் தேவையோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 50 செயின் போட்டு 2 இது வந்து எடுத்திருக்கிறேன். 2 இது ஒன்று வந்து நான் போவுக்கு பாவிக்க போகிறேன். போவுக்கு பாவிக்கிறத இப்படி எடுத்து நீங்கள் நார்மலாக ஒரு சுமார் போ ஒன்று இப்படி செய்து கொள்ளுங்க. இப்படி செய்துட்டு உங்களுக்கு தெரியும், போ வந்து இப்படி டைட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்படி நீங்கள் இஞ்சால் இப்படி எடுத்துட்டு இந்த நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் கீழே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதை கூட்டி குறைச்சி நீங்கள் போவை வந்து ஒரே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எடுத்து தண்ணிட்டு இது போவா நாங்கள் பாவிக்க போகிறோம் இந்த இடத்துல. இப்போ இந்த இது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இவரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஜாயின் பண்ணிக்குள்ள நான் இங்கே பாருங்க, இதில் வந்து இப்படி நாங்கள் இந்த பச்சை நிறமும் இந்த வெள்ளை நிறமும் சேர்த்து இப்படி இப்படி இருக்குண்டா நீங்கள் இப்படி கொடுங்க. இப்படி பின்ன கொடுத்து அதே மாதிரி இங்கால இப்படி சுருண்டு உங்களுக்கு நிற்கும் பாருங்க. இப்படி கொடுத்து உங்களுக்கு தெரியும், இப்படி நீங்கள் வட்டமாக்கேக்கு நீங்கள் வந்து இப்போ நான் செய்கிற மாதிரி செய்யணும் பண்ணல உங்களுக்கு இப்படி இந்த வட்டமாக இது ஜாயிண்ட் ஆகிக்கல வடிவாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க. இப்படி தண்ணிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா செய்து வச்சிருக்கிற இந்த போ இந்த பொண்ட் வந்து இந்த பொண்டை நாங்கள் இப்போ இதுக்குள்ளால் இப்படி எடுக்க போகிறோம் பாருங்க. இப்படி எடுத்துக்கொண்டு வாங்க. எடுத்துக்கொண்டு வந்து பிறகு இதுக்கிடையால் பிறகு இங்கால இப்படி எல்லா 4 நூலும் வந்து சேர்ற மாதிரி உங்களை விளங்கும் நான் என்ன சொல்கிறேன்னு. இப்படி செய்துட்டு இது வந்து வடிவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வட்டமாக இது வந்து வடிவாக நிற்கணும். அப்போ நீங்கள் இதை வடிவாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் கட்டி எடுக்க போகிறீங்க. இப்படி கட்டி எடுக்கல இது வந்து உங்களுக்கு வடிவாக கட்டி எடுக்கல சரியாக எடுத்துட்டோம்னா இது நல்லா வடிவாக உங்களுக்கு வட்டமாக வரும். இப்படி தண்ணிட்டு வேற வந்து ஒரு நல்ல டைட் பண்ணி இப்படி கட்டி கொள்ளுங்க. பார்த்தீங்களா? இப்படி கட்டி எடுத்துட்டு வடிவாக அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. இதை வந்து நல்லா வடிவாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் இது வந்து வடிவாக உங்களுக்கு சேர்ந்து ஒரு வட்டமாக வரும். உங்களை விளங்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி வடிவாக எடுத்து கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இப்படி கட்டி எடுத்துட்டோம். கட்டி எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இங்கே மேலே வந்து நாங்கள் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து நீங்கள் இப்படியே ஒரு நொட் ஒன்று போட்டு இப்படி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த போவை வந்து இப்படி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு க்ளூ இருந்தால் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து க்ளூ போட்டு இதை வந்து ஒட்டி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஊசி நூல் எடுத்து இதை வந்து தச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பம்னா இந்த போவுக்கு ஏதாவது ஒரு பேர்ல் மாதிரி ஒரு கோல்ட் கலர்லேயோ இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒரு நிறத்தில் வந்து இந்த இடத்துல பேர்லை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இன்னும் பார்க்க இது வந்து வடிவாக இருக்கும். நல்ல வடிவான ஒரு ஒர்னமெண்ட்ஸ் வந்து செய்து எடுத்துட்டோம். நல்ல வடிவாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல நீட்டாகவும் நல்ல வடிவாகவும் இருக்குது. குயிக்காக ஈஸியாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்மஸ் ஒர்னமெண்ட்ஸ் நல்ல வடிவாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வட்டத்தை பெருசாக சின்னனா நீங்கள் செய்து இதே மாதிரி செய்தெடுக்கல உங்களுக்கு நல்ல வடிவான ஒரு ஒர்னமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.